ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். இன்றைக்கி நம்ம செடிக்கு வாரத்தில் 2 முறை நம்ம தண்ணி ஊற்றுறோம் செடிக்கு. அது இன்றைக்கி நம்ம தண்ணியில் என்ன மிக்ஸ் பண்ணி ஊற்றுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இன்றைக்கி நான் தண்ணியில் நம்ம அரிசி கழுவுன தண்ணி, பருப்பு கழுவுன தண்ணி எல்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். புளிச்ச மோர் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் கேனில். அந்த 2 நாளைக்கு ஒரு முறை நான் 5 லிட்டர் எடுத்துன்னு வந்துடுவேன். மேலே செடிக்கிட்ட தண்ணியை ஊற்றும்போது நான் அதை எடுத்துன்னு தண்ணியில் ஒரு பக்கெட் தண்ணியில் ஃபுல்லாக அதில் ஊற்றிட்டு, அது கூட கொஞ்சம் எருவோ இல்லைன்னா எருவோ இல்லைனாக்கா எப்சம் சால்ட்டோ கலந்து நான் செடியில் நல்லா நான் அதை கலக்கிட்டு ஊற்றுவேன். இன்றைக்கி நம்ம எருவு எடுத்துன்னு வந்திருக்குறோம், காஞ்ச எருவு கவுடங். இன்றைக்கி பாருங்கள், காற்றடிச்சு அந்த மிளகா செடி கீழே சாஞ்சு போயிட்டு இருக்குது. இப்போ நிறைய காற்றடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் செடி எல்லாமே கீழே சாஞ்சிடுது. நம்ம காலையில் ஒரு முறை, சாயங்காலம் ஒரு முறை வரோம், செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு, எதனா செடி கீழே சாஞ்சிருந்தாலோ இல்லை காஞ்சி போயிருந்தாலோ நம்ம அதுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ நம்ம அதை பண்ணிட்டு போகிறோம். இன்றைக்கி மிளகா செடி சாஞ்சிட்டு இருக்குது. 2-3 செடி ஆடி போயிட்டு இருந்தது. அதை நான் சரி பண்ணிவிட்டு இன்றைக்கி நம்ம என்னென்ன செடி புதுசாக நடுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வச்சுருக்கிற கார்டனில் பாதி செடி மாற்றிட்டோம். மண் கலவையெல்லாம் மாற்றி நட்டு வச்சிட்டோம். இன்னும் பாதி இருக்குது. அதனால் நாம் தினமும் மேலே வரும்போது 2 தொட்டியாவது எடுத்துகிட்டு அந்த மண் கலவையெல்லாம் மாற்றிட்டு போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை மாற்ற முடியுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த நெல்லிக்காய் மரத்தில் எல்லாமே கட் பண்ணி விட்டேன். அது இப்போது மறுபடியும் பூ வைக்குது. நல்லா இருக்குது, அழகாக அந்த பூ சின்ன சின்னதாக பார்க்குறதுக்கு. பாருங்கள், சாமந்தி செடி ஃபுல்லாக கீழே வரலும் அப்படியே தொங்கி போயிட்டு இருந்துச்சு. அதை பிடிச்சி நான் கும்பலாக சேர்த்து வச்சுருக்கிறேன். இதுலேயே அரும்பு வச்சுருக்குது. இதையும் நம்ம மாற்றணும். ஏன்னா இந்த தொட்டியில் பெருசாக இருக்குது. அதனால் தண்ணி ஊற்றினா மொத்த தண்ணியும் கீழே போயிடுது, செடி கீழே காஞ்சி போன மாதிரி ஆகிடுது. இது நம்ம வேறு தொட்டிக்கு மாற்றணும். தொட்டியும் ரெடி பண்ணி எடுத்துன்னு வச்சுருக்கிறேன். பாருங்கள், மல்லிகைப்பூ செடி நம்ம 2 வச்சோம் இந்த பெரிய தொட்டியில். அதுலேயே நம்மளுக்கு பூ பூத்துருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக. இது இன்னொரு மல்லிகைப்பூ செடி. இதில் வரையெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். அந்த வரையும் நம்மளுக்கு வந்திருக்குது. என்னென்னவோ 3-4 வரை கொடுத்துருக்குறாங்க. பாவக்காய், பீர்க்கங்காய், அப்புறமா வெண்டைக்காய் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. பக்கத்தில் இருக்கிற சிஸ்டரு. நான் போட்டு வச்சுருக்கிறேன், வந்த பிறகு பார்க்கலாம். நான் புதுசாக மொத்தம் அந்த ரோஸ் செடியில் கட் பண்ணி விட்ட கட்டிங்லேருந்து நம்மளுக்கு ஒரே ஒரு ரோஸ் மட்டும் பூத்துருக்குது. கனகாம்பரம் பூ நம்ம இன்றைக்கி பறிச்சிக்கலாம். பூ ஃபுல்லாக மொத்தம் பூத்துடுச்சு. பூ நம்மளுக்கு அது ரெடி ஆகிடுச்சு பறிக்கிறதுக்கு. நம்ம இன்றைக்கி போகும்போது பறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் லாஸ்ட்டாக. இதையும் கட் பண்ணி விடணும். இது திருநீற்று பச்சிலையில் மறுபடியும் அந்த வரை வந்துடுச்சு. அது வரை வந்துட்டாலே அது பெருசாகாமல் அப்படியே நிற்கும். அதனால் அது நம்ம அந்த வரையெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் அழகாக வரும். அது பாருங்கள், டெல்லி கனகாம்பரம் செடி பெருசாகுது. இதையும் நான் கட் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஏன்னா வெயிட் தாங்காமல் கீழே சாயுது. கருவேப்பிலை கன்று நல்லா துளிர் விட்டுடுச்சு. நம்ம ஏன்னா அது பெரிய பக்கெட்டில் மாற்றி வச்சுருக்குறோம், பார்க்கலாம் அது நல்லா வளருதான்னு சொல்லிட்டு. கனகாம்பரம் செடி இன்னும் 3-4 செடி சின்ன சின்னதாக இருக்குது. அதையும் நான் இனி எடுத்துகிட்டு வேறு தொட்டியில் வைக்கணும். இன்னும் பாதி தொட்டி இருக்குது நான் மண் மாற்றுறதுக்கு. இது 1 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த செடிங்களெல்லாம் நான் நட்டு. இந்த மண்ணுடைய சத்து மொத்தம் போயிட்டு ஃபுல்லாக வேறு தான் ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. நான் அது ஒரு செடியும் மாற்றும் போது நீங்கள் பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு காட்டுற வீடியோவில் எவ்வளோ ஃபுல்லாக வேறு தான் மூடின்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம 2 செடி எடுத்துகிட்டு நட்டோம். அந்த ஜாதி மல்லி செடியில் இருக்கிற ஃபுல்லாக அந்த சாமந்தி செடி ஜாதி மல்லி செடியை வளர விடாமல் ஃபுல்லாக மூடின்னு இருந்தது. அதையும் நம்ம எடுத்துகிட்டு தனியாக ஜாதி மல்லி செடியை வச்சு நட்டுருக்குறோம். அதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில், நான் உங்களுக்கு காட்டுறேன். தக்காளி செடி 3 செடி எடுத்துன்னு வச்சோம். ஒன்று காஞ்சி போயிடுச்சு, 2 நல்லா இருக்குது. பார்க்கலாம் இதுவும் வருதான்னு சொல்லிவிட்டு. வரலனாக்கா நம்ம காஞ்சி போனதை கட் பண்ணி விட்டுட்டு கீழே இருக்கிறது இன்னும் மறுபடியும் 2-3 சின்ன சின்ன தக்காளி செடி வருது, அதை நம்ம எடுத்து வைக்கலாம். கத்திரிக்காய் செடியில் 3 பூ வச்சுருக்குது. இன்னொரு கத்திரிக்காய் செடியில் 4 பூ வச்சுருக்குது.
அதுலேயும் கத்திரிக்காய் வந்தால் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில். இன்றைக்கி வந்து செம்பருத்தி வந்து நம்மளுக்கு வந்து எந்த செம்பருத்திலையும் பூவில்லை, ஒரே ஒரு நாட்டு செம்பருத்தி மட்டும் ஒரே பூ பூத்துருக்குது. ஏன்னா அரும்பு இருந்ததெல்லாம் மொத்தத்தையே கட் பண்ணி விட்டியாச்சு. பார்க்கலாம் அதிலெல்லாம் அப்புறமா பூ வைக்கிதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மஞ்சள் கலர் செம்பருத்தி தான் பூக்கிறதுக்கு வந்து அது மொத்தம் கொட்டி போயிடுது கீழே. இது வந்து அரளி செடியும் பூத்து முடிஞ்சு போச்சு. அதை நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறோம். மறுபடியும் அரும்பு வைக்கிது. இது பூத்தா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். இன்றைக்கி பாருங்கள், நான் கீழே இருந்து அந்த பழத்தோலுங்களை எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். காற்றுல வந்து கீழே ஒரு தொட்டி செம்பருத்தி செடி நட்டு வச்சது பக்கெட்டு கீழே சாஞ்சி ஒழிஞ்சு போயிடுச்சு. அது நான் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன் நம்ம அதை போடணும், இதுவே நம்ம செடி நடலாம் சொல்லிட்டு மேலே எடுத்துன்னு வந்திருக்கிறேன். இது பாருங்கள், இது வந்து நம்ம மண்புழு உரம் ரெடி பண்ணலாம். இதில் போட்டு இந்த காய்கறி தோல் பழத்தோல் எல்லாம் போட்டு இதில் வச்சு நம்ம அதை மண் கலவி போட்டு வச்சோம்னாக்கா இதில் வந்து மண்புழு உரம் அதிகமாக நம்மளுக்கு வந்து அதில் கிடைக்கும், ரெடியாகும். பார்க்கலாம். நான் இது ரெடி ஆகிட்ட பிறகு நான் உங்களுக்கு எடுத்து வீடியோவில் காட்டுறேன் எப்படி நான் இது பண்ணேன்னு சொல்லிவிட்டு. நீங்களும் அது போல் பண்ணி பாருங்கள். காய்கறி தோல் பழத்தோலுங்க, நம்மளுக்கு வேஸ்டான இந்த சாப்பாடு இதெல்லாம் மீந்து போயிடுச்சுன்னா நம்ம அதை ஒரு தொட்டியில் போட்டு நம்ம மண் கலவையை போட்டு மூடி வச்சோம்னாக்கா அதில் நம்மளுக்கு அந்த மண்புழு உரம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பாருங்கள், இது ஜாதி மல்லி செடியில் வந்து ஃபுல்லாக சாமந்தி செடி தான் ஃபுல்லாக மூடின்னு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வேர், அடிவெல்லாம் ஃபுல்லாக வேர் தான் மூடின்னு இருக்குது. இது நம்ம பாதி நம்ம அந்த மண் கலவை எடுத்துகிட்டு மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வேறு தொட்டியில் இதை நடலாம். அந்த சாமந்தி செடி தனியாக ஜாதி மல்லி செடி தனியாக நம்ம நடுறதுக்காக நம்ம கேன் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்திருக்குறோம். நட்டுட்டு பிறகு நான் உங்களுக்கு அதை வீடியோவில் காட்டுறேன். இப்போது இது 2 வருஷம் ஆயிடுச்சு இந்த ஜாதி மல்லி செடி வச்சு. இதில் பூவே வரமாட்டேங்குது. அதனால் இதை நான் தனியாக வைக்க போகிறேன். தனியாக நட்டுட்டு பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். பூ வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் மண் கலவையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நட்டுட்டு நாளைக்கு வந்து மறுபடியும் இன்னொரு 2 செடி நடுறதுக்காக நான் கேனை எடுத்துன்னு வந்து வச்சுருக்கிறேன். அதை நடும்போதும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம தினமும் செடிக்கு நம்ம செடி நிறைய நம்மளுக்கு பூ வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ உரம் போடுறோமோ அது மொத்தம் இந்த வேறு மொத்தத்தையும் சாப்பிட்டு இது சுற்றி இருக்கிற செடிங்களே அந்த சத்தெல்லாம் சாப்பிட்டு அந்த ஜாதி மல்லி செடிக்கு பூவே வர மாட்டேங்குது. அதனால் நான் இதை எடுத்துகிட்டு ஜாதி மல்லி செடி மட்டும் தனியாக வைக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் அதை ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, சாம்பலும் அந்த எருவும் அப்புறம் வந்து வேப்பம் புண்ணாக்கும் கலந்து வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி வச்சாக்கா நிறைய பூ வைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் நான் இன்றைக்கி ரெடி பண்ணி நான் இந்த செடி நடும்போது நான் உங்களுக்கு நட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்க்கலாம், இனிமேலாவது இதில் பூ வருதான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறது. பாருங்கள், சாம்பல் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம அந்த தழை சத்தெல்லாம் நம்ம செடியிலேருந்து கட் பண்ண தழைங்களை தான் நான் வச்சு எரி வச்சு சாம்பல் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளுக்கு வந்து அந்த கவலையே இல்லை சாம்பலுக்கு நம்ம எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு. நம்ம கார்டனில் வேஸ்ட்டாக போகிற இலைங்க செடிகள் எல்லாமே எடுத்து காய வச்சுட்டு நம்ம எரி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு செடிக்கு தேவையான சாம்பல் வந்து கிடச்சிடுது. நம்ம அப்படி தான் யூஸ் பண்ணி எல்லா செடியும் நடுறோம். இன்றைக்கி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கார்டனில். இன்னும் நாளைக்கு நாம் என்ன புதுசாக செடி நடுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.